ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பக்ரீத் பெருநாளோட விசேஷத்தோட ஒரு பாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பக்ரீத்னாலே எல்லார் வீடுகளுக்குமே வரக்கூடியது நமக்கு மட்டன் வரும். ஸோ அந்த மட்டனை நம்மளால் ப்ரைஸரில் ரொம்ப சேமித்து வைக்க முடியாது. அதை நம்ம வத்த போடலாம். எவ்வளோ ஈஸியாக கோணி ஊசி கயிறெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி வத்த போட போகிறோம், எவ்வளோ ஈஸியாக பண்ண போகிறோங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மட்டனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு நார்மலான சைஸுக்கு மட்டன் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எலும்பு கறியாகவும் போடுங்க. எலும்பு கறி போடுறதுனால நமக்கு அந்த எலும்புகள் எடுத்து சாம்பாருக்கு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நம்ம எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சால்ட்டு, வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படி மசாலாலாம் சேர்ப்பாங்க. இப்படியெல்லாம் சேர்க்குற நேரத்தில் அதோட டேஸ்ட்டு நமக்கு வத்தலோட டேஸ்ட்டு மாதிரி கிடைக்காது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆயிலெலாம் ஊற்றுவாங்க. ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போடுறதுனால நமக்கு வத்தலோட டேஸ்ட் இல்லாமல் ஏதோ பிரியாணியில் இருக்க கறி எடுத்து காய வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வத்தல். ஸோ அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. முன்னோர்கள் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. சில பேர் நிறைய ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி காய போடுவாங்க. அப்படி காய போடுற டைமில் சீக்கிரமாகவே நமக்கு காயாது கறி. இந்த மாதிரி செஞ்சிச்சின்னு சொன்னால் ரொம்பவே சீக்கிரமாகவே நமக்கு காஞ்சிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்படி தான் வத்த போட்டுக்கோம். நல்லா அழுத்தி பிணைஞ்சி அந்த சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அழுத்தி பிணைஞ்சி விடுங்க. பிணைஞ்சி விட்டதுக்கப்புறம் முக்கியமாக நமக்கு கம்பி நிறைய பேர் கயிறில் போடுவாங்க, கோணி ஊசியில் போடுவாங்க. இந்த மாதிரி எலும்புகள் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா சாம்பாருக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரியான எலும்பு கறி, நெஞ்சு எலும்பு கறி நீங்கள் போடுங்க. வத்த போடும்போது போட்டு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இப்போ முக்கியமாகவே இதுக்கு கோணி ஊசி நமக்கு தேவைப்படாது, கயிறும் தேவைப்படாது. நம்ம கயிறு வாங்கினாலும் நமக்கு 30 ரூபா தான் போகும். இவ்வளோ கம்பியும் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 20 கிலோ வரைக்கும் இந்த கம்பி நமக்கு போட முடியும் வத்தல். இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஊசி இல்லாமல் கயிறு இல்லாமல் இந்த கம்பிலேயே நம்ம கோர்க்குறோம். இப்படி கம்பிலேயே கோர்க்கிறதுனால சீக்கிரமாகவே காஞ்சிரும் நமக்கு. பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் குத்தி விட்டு நம்ம கோர்த்து விட்டுறலாம். ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே சேர்க்காம கோணி ஊசி கயிறு எதுவுமே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நமக்கு செஞ்சிட்டோம் பாருங்கள். இப்படி செய்கிறதுனால 1லேருந்து 3 நாளுக்குள்ளே நமக்கு நல்லாவே காஞ்சிரும். ஆயில் ஊற்றுனா சுத்தமாக காயாதுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வத்தல் போட்டு 1 வாரம் 10 நாள் வரைக்கும் காய வைக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்படி எல்லாத்தையும் நம்ம கோர்த்து விட்டுறலாம். கம்பியில் நீங்கள் ஒரு தடவை கோர்த்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வத்தலுக்கு எப்போவுமே நீங்கள் கம்பி தான் யூஸ் பண்ணுவீங்க. பாருங்கள் அவ்வளோத்தையும் நம்ம கோர்த்துடலாம் நல்லா நீட்டாக. முக்கியமாக கம்பி நமக்கு சிக்கிக்கிறோம். அதனால் நமக்கு எவ்வளோ நீட்டுக்கு நம்மளால் கொடி கட்ட முடியும், இந்த கம்பியை நீட்டு இழுத்து கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கம்பியை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் கரெக்டாக கட் பண்ணோம். இல்லைன்னு சொன்னால் கம்பி சிக்கிக்கிறோம். அவ்வளோதாங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் கம்பி கரெக்டாக எடுத்ததுனால எங்களுக்கு சிக்கிருச்சுன்னு சொன்னால் நமக்கு அந்த கம்பியை வளைச்சி எடுக்க முடியாது. நல்லா கட்டியாச்சு. முதல்ல அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வத்தலை போட்டுடலாம். கொஞ்சம் நம்ம அடுத்த நாள் இல்லை ஈவினிங் டைமில் அதை நல்லா பிரித்து விடணும். பிரித்து விட்டோம்னா தான் சீக்கிரமாக காயும். பாருங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ட்ரையாக இருக்குன்ட்டு. இதை நாங்கள் பிரித்து விட்றோம். நல்லா பிரித்து விட்டு காய வச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் எடுத்து போடுங்க. தட்டில் எடுத்து போட்டு டெய்லி காலையில் சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் வைங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான நேரம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.